இன்னைக்கு வந்திருக்கிற யாராகிலும் ஏதாவது ஒரு காரியத்தில் உதவியற்ற நிலைமையில வந்திருக்கலாம், உதவி செய்ய ஆளிலேன்னு சொல்லி யோசித்து வந்திருக்கலாம். வானத்தை நோக்கி பாருங்க, அமர்ந்துருங்க, இருதயத்தை அவருடைய சமநிதியில் ஊற்றுங்க. உங்க பிரச்சனைக்குரிய உதவி அவருக்கு ஒரு அற்ப காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு ஒரு லேசான காரியம். சங்கீதம் 121:1-2 வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். எந்த சூழ்நிலையில் உதவி தேடி வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவராயிருக்க. நம்முடைய ஒத்தாசை அங்கிருந்து தாங்க வரணும். சங்கீதம் 60வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இதே தாவீது ராஜா அழகா சொல்றாரு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். Give us help from trouble. மனுஷனுடைய உதவி For vain is the help of man. மனுஷனுடைய உதவி தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும். வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், வீட்டுல குடும்ப காரியங்கள்ல இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உதவி தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். ஒரு ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கும் அன்னைக்கு மோரியா மலையை நோக்கி போகும் பொழுது தகப்பனை பார்த்து அந்த ஈசா கேட்கிறான், தகப்பனே நெருப்பு இருக்கு, கட்டையும் இருக்கு, ஆடு எங்கன்னு கேட்கிறார். கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் பாருங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஆனால் நீங்கள் நானும் அவரை மாத்திரம் சார்ந்திருக்கணும், அவரை நம்பி இருக்கணும். சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனத்தை போகும் பொழுது, நான் நம்புகிறது அவரால். My expectation will be fulfilled by the Lord.